எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நன்றிங்க. உங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த அருமையான ஃபங்ஷன்ல. அதே மாதிரி இந்த படத்துல வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல ஒரு நல்ல கேரக்டர் குடுத்துருக்காங்க வனிதா. ஆக்சுவலா அவங்க சொன்ன மாதிரி, ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாரி, "கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயா இருக்கியா?" ஃப்ரீயா இருக்கேன். கொஞ்சம் ஷக்கீலா வீட்டுக்கு வான்னாங்க. போனேன். போன உடனே இந்த மாரி கதை ஒண்ணு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஷூட்டிங் போறோம். ஏதோ டூர் போற மாரி சொன்னாங்க. சரி, ஓகே, போலாம் அப்படின்னேன். எந்த ஊருன்னு, பேங்காக்னு டபால்னு என் பின்னாலலாம் நிறைய பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சு. பேங்காக்கா? எத்தனை நாள்? 10 நாள். ஓகே, போலாம் அப்படின்ட்டேன். ஆனா உண்மையாலுமே சொல்றேன், வனிதாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்கு. நிஜமாலுமே அது என்னமோ ஒரு ஒரு கமாண்டிங் பவரா என்னன்னு தெரியாது. அது கடவுள் வந்து வனிதாவுக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட் குடுத்துருக்காங்க. அதாவது நாங்க ஊருக்கு போன உடனே மறுநாள் காலைல ஷூட்டிங்கு. 7 மணிக்கெல்லாம் கிளம்புனோம். யாருக்கோ ஃபோன் பண்றாங்க. அவங்க வந்து எடுக்கல. அப்செட். ஜோவியும் வனிதாவும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்ன என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஃபோன் எடுக்கல. அப்ப எந்த லொக்கேஷன்ல போய் நம்ம எடுக்கிறது? சரி வா, தைரியமா போலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிய புடிச்சு நாங்கெல்லாம், இந்த ஒரு படத்துல வருவேன், கெஜா, கெஜா, தொட்டப்பெட்ட கெஜா அப்படின்ற மாரி எல்லாரும் போனோம். ஒரு இடத்துல போய் நின்றோம். நின்ற உடனே இந்த இந்த மால், இங்க ஷூட்டிங் எடுக்கிறோம். பார்த்தா பர்மிஷனே கேட்கல. பர்மிஷனும் யாரும் குடுக்கல. சரி, ஓகே. நீங்க எல்லாம் கும்பலா போனா கண்டுபிடிச்சுருவாங்க. நீங்க 2 பேர் அப்படி போங்க. 2 பேர் இப்படி போங்க. ஓகே அப்படின்னும்போது, இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குனு கேமரா வந்து முகமூடி போட்டு மூடி எடுத்துட்டாங்க. இந்த மாரி ஒரு சீன் முடிஞ்சுச்சு. ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆனா எல்லா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, டெக்னீஷியன் எல்லாருமே கோஆப்பரேட் பண்ணாங்க. கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆனாலும் பரவால்ல. ஷக்கீபா சொன்ன மாதிரி எல்லாரும் மரத்தடியில சாப்பிடுவோம். எங்க சாப்பிடுறோம்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனா நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இளைச்சிடுச்சு. அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போனா கூட அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. அப்படியே நடத்தியே ஹோட்டலுக்கு கூட்டு போயிடும். அவ்வளோதான். எங்க டாக்ஸி ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம். ஃபோன்லயே கேட்டுப்பாங்க. இத மாத்திடலாம், இது மாத்திடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புவாரு. அத அப்படியே ஏத்திட்டு, ஆமா, பிஜிஎம் வரும், அது வரும், இது வரும். பயங்கர சுறுசுறுப்பா இருந்தது. ஆனா நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகாவை பத்தி சொல்லணும். ஜோவிகா வந்து அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க. எல்லாமே அவங்க தான். ஆனா ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவங்க பெரிய ப்ரொடியூசரா வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். கடவுளை வேண்டிக்கிறேன். வனிதா அடுத்த படமும் கண்டிப்பா பண்ணோம். ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியா வெற்றிகரமா அமையறதுக்கு காரணமான உங்க எல்லாருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த இந்த டீம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.